அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அப்டேட் நம்பர் 99. கிட்டத்தட்ட 87ன்னா 88வது அலை வந்து இன்றைக்கி இஸ்ரேல் மீது அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரே பகுதியை தொடர்ந்து ஒரு இலக்கா வச்சு அடிக்கிறாங்க ஈரான் தரப்புலேருந்து. டெல் அவிவ், பீட்டா டிக்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பகுதி இருக்குது. அந்த 2 பகுதியில் கொத்து குண்டுகள் பெரிய இடத்துல விழுந்திருக்கு. பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்குது. அந்த பதிவுகள் பார்த்தாவே தெரியுது. அது இல்லாமல் 200 அமெரிக்க வீரர்கள் முடிச்சிட்டோம், அவ்வளோதான், அவங்க களத்தில் கால் வைக்கும்போது கண்டுபிடிச்சி அழிச்சிட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இஸ்ரேல் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா தரப்பில் என்ன இருக்காங்க, திடீர்னு ஈரானுடைய பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை வந்து முன்மொழிகிறாங்க. அந்த சட்டம் ஆல்மோஸ்ட் இன்று முதல் அமலுக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல அதிரடி திருப்பங்களோட இந்த வீடியோ பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு வாக்காளர் பெருமக்களே பாருங்கள், ஏஐ வீடியோ வந்து தாறுமாறாக இருக்குது. இது கேரளாவில் வெளியிட்ட பதிவு. கேரளாவுடைய ஏஐ வீடியோ பெரிய அளவுக்கு வைரலாக இருக்குது. இன்றைக்கி உலக தலைவர்கள்லாம் வந்து கேரளாவுடைய தேர்தலில் போட்டிட்டால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, பார்த்ததா நல்லா இருந்தது. நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பதிவு பக்கத்தில் போடும்போது மறுபடியும் நம்ம ஒரு ஓட்டெடுப்பு நடத்தலாம். எப்படி 100வது பதிவு வந்து லைவில் வரட்டுமா, இல்லை வழக்கம் போல் பதிவுகளாக வெளியிடலாமா அப்படின்றது ஒன்று. நான் லைவில் வந்து ஒரு சில விளக்கங்களும் இதுவரை நம்ம என்ன பேசணும், என்ன நடந்தது, என்ன நடக்கலை, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொடுக்கலாமா, இல்லை பதிவுகளாகவே வெளியிடலாமான்றது உங்களோட கருத்துக்களை ஓட்டளிப்பு கீழே வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறதுனால ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து வரவேற்கப்படுகிறது இல்லையா? அதனால் வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் தேர்தல் திருவிழா கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையும் நான் அளிக்கிறேன். அதனால் லைவுக்கு வரலாமா இல்லை வந்து வீடியோவாக போடலாமான்றதை நீங்கள் வாக்களிங்க. நம்ம யார் மெஜாரிட்டியாக வருதோ பார்த்து அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சொன்னது தான் எதுலேயும் சொல்கிறேன். இந்த வீரப்பாகு கதை தான். யார் வீரப்பாகு கதை? வடிவேல் வந்து அர்ஜுன் அவர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி தான்பா அக்காவை வச்சு தான் பேக்கரி வாங்கணுன்ற கதையை வந்து சொல்லிவிட்டு, எப்பா யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னோடனே விடிஞ்சு வந்து பார்த்தா உள்ள அர்ஜுன் தூங்கிட்டு தான் பாரு. ஆனால் வந்து பல்லு விளக்கிட்டு நின்றா வெளியே வந்து வீரப்பாகு அக்காவை வச்சு தான் பேக்கரி வாங்கினாமே அந்த கதை. இது வந்து மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் 2 செய்தி சொல்கிறேன். ஒன்று வந்து வால் ஸ்ட்ரீட் சேனல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்பு பக்கத்தில் இருக்கிற நெருங்கிய நண்பர்கள்கிட்ட, நெருங்கிய வட்டாரங்கள்கிட்ட சொல்கிறாராம், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை வந்து ஓப்பன் பண்ணால் என்ன, பண்ணலாம் என்ன, விஷயத்தை முடிச்சுட்டு நம்ம வெளியேறிடலாம் அப்படின்னு சொன்னாராம். சரி, இந்த தகவலை வந்து அவர் குசுன்னு சொல்லிவிட்டு, சரி நான் ஃப்ளைட்டுக்கு இப்படி சனி ஞாயிறு விளையாட போகலான்னு வெளியே வரும்போது பத்திரிக்கையாளர் கேட்குறாராம், என்ன சார் ட்ரம்ப்பு சார், ஏதோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ணாமே இது மாதிரி பிளான்லாம் பண்ணுறீங்களாமே அப்படின்னோடனே திரும்பி கடன்னு பார்த்தா அந்த சொன்ன ஆள் யாருன்னு தான் தெரியல. அப்போ ட்ரம்ப்போட விவகாரம் எந்த அளவுக்கு வேகமாக பரவுது, வீரப்பாகு நிலைமையோட ரொம்ப மோசமாக இருக்கே ட்ரம்ப்போட தீட்டப்படுகிற திட்டங்கள் எல்லாமே. அப்படி வருகிறார், இப்படி வருகிறார், இதோ வருகிறார், அதோ வருகிறார், தரைப்படை நுழைந்து விட்டது, தீவுகளை பிடித்து விட்டது, அதே நுழைந்து விட்டதுன்ற மாதிரியான கதைகள் அவருக்கு விட டஃப்பாக கொடுத்து வந்துட்டு இருக்கு இல்லையா? அதை வச்சு நான் சொல்கிறேன். நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நான் அதே போல் இவங்க யார், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து அவர் ட்ரம்ப்புடைய நெருங்கிய சகாக்கள்கிட்ட குசுன்னு பேசிக்கிட்டது. ரொம்ப வெளியெல்லாம் பேசல, குசுன்னு, தலைவரே எப்படியாவது ஒன்று ஈரானை போட்டு தள்ளிடுங்க தலைவரே, முடிச்சு தள்ளிடுங்க, காலத்துக்கு அவங்க எந்திரிக்கவே கூடாது, இது நான் உங்ககிட்ட ஒரு பொறுப்பாக கொடுக்குறேன், காசு கூட முன்ன பண்ண வாங்கிக்கோங்க தலைவரேன்னு குசுன்னு பேசுனது. இதை பேசி முடித்து வெளியே வராரு. பார்த்தா ட்ரம்ப்பு நியூஸ் பேப்பரில் படிக்கிறாரு. அட இது வீரப்பா, இது நினச்சி பாருங்க, இந்த செய்தி உண்மையா இல்லையான்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாதான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி செய்தியெல்லாம் எங்கள் வீரப்பாவுக்கே டஃப்பு கொடுக்குறீங்களே, இல்லை அது மாதிரி நினச்சி நீங்கள் வீடியோ வெளியிடுறீங்களான்னு தெரியாது. இந்த மாதிரி சமயத்தில் நிறைய கதைகள்லாம் வரும் நண்பர்களே. நம்ம தான் அதை சூதானமாக அறிஞ்சு புரிஞ்சு எது உண்மை பையன்னு காலப்போக்கில் கடந்து அதை புரிந்து கொள்ள வேண்டிய தகவலாக இருக்கிறது. ஏன்னா இந்த தகவலாம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தல அதான் நெதன்யாகு அவர்கள் வந்து இறந்து போயிட்டார், அவர் இருக்கிறதே வந்து ஏஐ வீடியோ தான் அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி, கடைசியில் மனுஷன் நேரில் வந்தாவே இல்லை நீலாம் வரக்கூடாது, நீலாம் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதை வச்சு அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான். அதனால் காலப்போக்கில் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு விடை கிடைத்து விடும். ஆனால் விடை கிடைக்க வேண்டிய பதிவு என்ன தெரியுங்களா? பீட்டர் எக்ஸத் அவர்கள் வார் தொடங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பே
தனது பங்குகளை, அதாவது ஷேர் பங்குகள் எல்லாமே டிஃபென்ஸில் இருக்கிறதுல பெரிய அளவுக்கு வாங்கணும்னு முற்பட்டாராம், வாங்கினாராம். ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஷேர் பிஃபோர் ஈரான் வாரில் அவர் பங்குகள் பெரும்பாலும் வாங்கினது எல்லாமே வந்து இந்த லாக்ஹீட் மார்ட்டின் இந்த மாதிரி முக்கிய டிஃபென்ஸ் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய பங்குகளை பெரிய அளவுக்கு வாங்கியிருக்கிறார். இன்றைக்கி வாங்கிய பங்குகள் எல்லாமே 30% 40% உயர்ந்திருக்கிறது. மறுபடியும் நம்ம எப்போ இந்த வார் நிறுத்த போகிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம்னா, பீட்டர் எக்ஸத் அவர்கள் எப்போல்லாம் தனது பங்குகளை சேல்ஸ் பண்ணுறாரோ அடுத்த 3 நாளில் இந்த யுத்தத்தை நிறுத்த போகிறாங்கன்னு அர்த்தம். திடீர்னு அறிவிப்போகிறோன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்குன்னு எப்படி பங்கு சேல்ஸ் பண்ணுறான்னு நம்ம எங்கே போய் தலையை விட்டு பார்க்குறது? அது கொஞ்சம் சட்ட சிக்கல் இல்லையா? சரி, ஓகே. இப்போ தனது 87 இல்லை 88 கிட்டத்தட்ட ஒன்று பேர் வைக்கல, அவங்க அலை ஒன்றும் சொல்லலை. 88வது அலை இஸ்ரேல் மீது செலுத்தி இருந்தாங்க. இஸ்ரேலில் குறிப்பாக மைய பகுதியை டார்கெட் வச்சிட்டாங்க. சென்ட்ரல் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் இஸ்ரேலில் நீங்கள் பார்க்குற பதிவு எல்லாமே 88வது வேவ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 88வது வேவ் இந்த சென்ட்ரல் இஸ்ரேலில் 2 பகுதி கொத்து குண்டுகளாகவும் அடிச்சிருக்காங்க, டைரெக்டாகவும் ஒரு தாக்குதல் நிகழ்ந்திருக்கு. இந்த பிட்டா டிக்வா ப்ளஸ் கீழே இருக்கக்கூடிய டெல் அவீவ் இந்த 2 பகுதியிலுமே பலத்த சேதாரம் அடைந்திருக்கு, பாதிப்புகள் அடைந்திருக்கு. அதுக்கான பதிவுகளையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த பதிவுகள் ஒரு பக்கம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம சொல்கிறது வந்து இந்த வரைபடத்தை பார்த்துக்கலாம். இந்த வரைபடத்தில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் எய்ஃபா எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அதை அடங்கலை, அப்படி தான் எரிஞ்சிட்ருக்கு. கீழே டெல் அவீவ் பக்கத்தில் பாருங்கள், பீட்டா டிக்வா நேற்றே அட்டாக் பண்ணி எரிஞ்சிட்டு தான் இருந்தது, கடுமையாக பாதிப்புகள். மறுபடியும் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. டெல் அவீவ் பக்கத்தில் 2 இருக்கிறத வந்து அதை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. அதாவது அந்த பெரிய இதை சுட்டு வீழ்த்திருக்காங்க. கீழே பாருங்கள், எகிப்து பக்கத்தில் பீர்ஷியாவான் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நேற்று டைரக்ட் ஹிட்டும் வந்து பார்க்க முடிஞ்சது. இது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலவரங்கள். தொடர்ந்து தனது கொத்து குண்டுகளை அடித்து பெரிய அளவுக்கு சேதாரங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. டெல் அவீவ் அண்டர் அட்டாக், அது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம என்ன தடுக்க முடியல. வான்தடுப்பு சாதனங்கள், வான்தடுப்பு ஏவுகணைகள் வந்து பெரும் அளவுக்கு குறைந்து விட்டதா அப்படின்ற இன்னொரு கேள்வி இந்த இடத்துல இஸ்ரேல் கிட்ட வைக்க முடிகிறது. ஏன்னா டக்குன்னு சக்ஸஸ் 3 தான் அனுப்புகிறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய சீக்ரெட்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. இஸ்ரேலினுடைய வான்பரப்பை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஈரான். அதனால் சொல்லி வச்ச மாதிரி அடிச்சிட்டே இருக்கிறாங்க. நேற்று எய்ஃபா வந்து ஹெஸ்போலா கிளைம் பண்ணிட்டாங்க, ஈரான் கிளைம் பண்ணல. ஆனால் சொன்னாங்க, இருந்தாலும் எப்பா இது ஒன்று நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பா, நான் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்துருக்கோம், அதுக்கும் நீ கிளைம் பண்ணிக்காதப்பா நானுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஹெஸ்போலா ரெக்வஸ்ட் வச்சதுனால ஈரான் விட்டு கொடுத்துட்டாங்க. சரி போ, நீ வச்சுக்கோ, கிளைம் பண்ணிக்கோ, நான் வேறு இடத்துல கிளைம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஆயுதங்கள் வருதுன்னு தெரியல. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கி பெசஸ்கியன் அவர்கள் ஒட்டுமொத்த ஈராக்கையும் ஈராக்குடைய எதிர்க்கட்சிகளையும் கடுமையாக பாராட்டியிருக்கிறார். நண்பர்களே, பங்காளிங்கன்னா நீ தான் எங்கள் பங்காளிங்க. அதாவது துக்க சமயத்தில், கடந்த கடினமான காலத்தில் தோளோடு தோள் கொடுத்து எனக்கு ஒரு உதவி அளித்த என் பங்காளிங்கன்னா நீங்கள் தான் அப்படின்னு ஈராக்குக்கு கடுமையான ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பெசஸ்கியன் அவர்கள். ஏன்னா ஈராக் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துக்குச்சு இல்லை, ஒன்று சேர்ந்து ஈரானுக்கான முழு ஆதரவு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய படைகளே உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு இல்லையா. இன்றைக்கி கூட ஒரு முக்கியமான இடத்துல, அதாவது நிம்ரத் ஏரியான்னு சொல்லிட்டு மொசூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. காலையிலேருந்து ஒரு 7-8 அட்டாக் பார்க்க முடியுது ஈராக்குக்குள்ளார. அதாவது நான் நேற்றைய பதிவுகளை உங்ககிட்ட நான் காட்ட மறந்துட்டேன். நேற்று மொத்தம் ஒரு 5 இடத்துல நீங்கள் பதிவு அட்டாக் மட்டுமே நம்ம பர்டிகுலராக பார்க்க முடியுது. மேலே ஒன்று எர்பில் பக்கத்தில் பிரிட்டிஷ்னுடைய F-35 ஃபைட்டர் ஜெட் வந்து ஆக்டிவாக இருந்து ஒரு சில ட்ரோன் சுட்டு வீழ்த்தின்னு தான் சொல்கிறாங்க. அது கீழே 2ன்றதை பாருங்கள், ஈரானுடைய ட்ரோன் வந்து அந்த குர்திஷ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியை அடிச்சிட்டாங்க. அங்கே பக்கத்தில் குர்திஷ் ரீஜன் அதிகமாக இருக்கிறாங்க, உள்ளே வர போகிறாங்கன்றது 2. 3, பாக்தாத்தில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஏர்பேஸ் பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த பதிவில் உங்கள்கிட்ட நேற்றே காட்டியிருந்தேன். 4, அந்த ஈரானுக்கு ஆதரவான வீரர்கள்லாம் பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அடி பிரித்து மேயணும், இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்றாங்க. 5, ஈரானுக்கான உதவிகள், ஹியூமனிடேரியன் எய்டு ஈராக்கு போது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரும் படையே போயிட்டு அங்கே ஈரான்கிட்ட கை கொடுத்து, நண்பா இனிமேல் நாங்கள் இருக்கிறோம், பங்காளிங்கன்னா நம்ம தான், நம்ம 2 பேர் சேர்ந்து அடிக்கலாம் வாங்க என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். ஈரான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தலை, பேச்சுவார்த்தை என்பதே கிடையாதுன்ட்டாங்க. இது வந்து நேராக பாகிஸ்தானை வந்து சப்புன்னு அடித்த மாதிரி தான். ஏன்னா ரொம்ப சீனை போட்டுட்டு இருந்தாங்க தன்னால், ஏதோ பயந்துக்கிட்டு வலிவிடு பாகிஸ்தான் கொடியா வலிவிடு அப்படின்னு பயந்து விட்ட மாதிரியே சொன்னதுனால பயங்கரமாக சீனை போட்டவங்களும் அவங்களுக்கு தான் நேரடி.
நாங்கள் எந்த இடைத்தரகரையும் வைக்க கிடையாது, எந்த புரோக்கரையும் வைக்க கிடையாது. ஒன்றே ஒன்று தான் நான் உங்ககிட்ட சொல்கிறது அமெரிக்கா, வேணா நாங்கள் தோத்துட்டோன்னு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஓடி போயிடுங்க, உங்களை விட்டுறணும். இல்லைனா உங்களை நான் கண்டிப்பாக அடிப்போம். அதுவும் வீரர்கள் எதை அனுப்புறீங்களாமே அந்த தீவை பிடிக்கிறதுக்கு, அனுப்பி தான் பாருங்களேன், அங்கேயே தீவிலே புதைச்சிடுவோம், எல்லாத்தையும் புதைச்சிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாங்கள் வாழ்வாசாவா போராட்டத்தில் இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டைலாக்லாம் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி டேட் சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு 5 நாள் பக்கம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பெரிய சம்பவத்தை எதிர்பார்க்கலாம். 2 தரப்பில் இருந்தோம் கடுமையான தாக்குதல்கள், இனி விளைவுகள் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் ஈரானுடைய யுத்தத்தில் வந்து ஒவ்வொரு நாடும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? எந்த ஒரு நாடாக இருந்தாலும் தனது ரிசோர்ஸை ஃபுல்லாக ஒரே இடத்துல குவிக்கக்கூடாதுன்றதில் ஈரான் மிகப்பெரிய ஒரு பாடம். ஏன்னா ஈரானுக்கு வந்து நிறைய தீவுகள் இருக்குது, மொத்தம் ஒரு 8 தீவுகளுக்கு மேலே இருக்குது. இந்த குஷம் தீவு இருக்குது, குஷம் தீவுக்கு கீழே இன்னொரு தீவு இருக்குது. இந்த மாதிரி மொத்தம் 7 தீவை விட்டுட்டு அந்த கார்க் ஐலாண்டில் தனது சுத்திகரிக்கப்பட்ட நிலையங்கள் ஒட்டு மொத்தமாக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அங்கே வைக்கணுமா? இப்போ 90% அங்கேயே நம்பியிருந்தாங்கன்னா, இது இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குனாலும் பிரச்சனை தான். எந்த நாடுக்காக இருந்தாலும் தனது ஒட்டுமொத்த பலத்தையும் கொண்டு போய் ஒரே பகுதியில் குவிச்சிட்டோன்னா ஒரே அடி பொட்டுன்னு போயிடும். நாளைக்கு ஈரானுக்கு எதிரிகள்னு உருவாகும் பட்சத்தில் உள்ளுக்குள்ளே ஏதாவது படைகளை ஒரு நிச்சயமாக சின்ன ஒரு ட்ரோன் தாக்கல் அடித்தா கூட காலி ஆகிடும். அப்போ ஒட்டுமொத்தமாக பற்றி எரிஞ்சிட்ருக்கும், அவங்களுடைய ஒட்டுமொத்த சோர்ஸே காலி ஆகிடும் இல்லையா? இந்த கார்க் ஐலாண்டை அவங்க முழுமையாக நம்பி இருந்து இப்போ அதுதான் இப்போ திக் நிமிடங்களே. இது வந்து எல்லா நாடுகளும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ரிசோர்ஸ் வைக்கணும் செய்யணும் அப்படின்னா அங்கங்கே பிரித்து 20% 30% வைக்கிறது தான் சாலச்சிருந்தது. அந்த மாதிரி இன்றைக்கி ஈரான் இருந்திருந்தால் இன்றைக்கி ஈரான் பயப்படவே தேவையில்லை, தைரியமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி எல்லாத்தையும் ஒரே இடத்துல குவிச்சதுனால தான். ஏன்னா இன்றைக்கி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, அந்த குஷம் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மார்ச் 7ஆம் தேதி 8ஆம் தேதி அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மீது அடிச்சிட்டாங்க டீசாலினேஷன் பிளான்ட். அது ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் விட்டுட்டாங்களாம். சுத்தமாக தண்ணி இல்லை, நிறைய கிராமங்கள் தண்ணி இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் பார்க்க முடியுது, பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இருக்கிறதும் தெரிகிறது, தென்படுகிறது. பெரும்பாலும் தெஹ்ரான் குறி வைக்கிறாங்க, இஸ்ஃபகான் குறி வைக்கிறாங்க, சிராஸ் பகுதி, அப்புறம் அந்த ஈராக்கினுடைய உள்ள பகுதியில் அஸ்வாஸ் என்ற பகுதியில் வந்து குறி வைத்து பெரும்பாலான தாக்குதல், மேலே டப்ரீஸ் என்ற பகுதியில் தாக்குதல் நடத்துகிறாங்க. 2 சட்டங்களை ஈரான் அதிரடியாக நிறைவேற்றுறாங்க. சட்டம் 1, இதுக்கப்புறம் ஈரானுக்குள்ளே இந்த பாதிக்கப்பட்ட கட்டிடங்கள் மீதி இடங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அதையெல்லாம் எடுத்து வெளியிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அவர்களுக்கு உடனடியாகவே வந்து மரண தண்டனை விதிக்கப்படும். உடனடியாக பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்ற மாதிரி தான் கடுமையான சட்டத்தை கொண்டு வராங்க. கடந்த 72 மணி நேரத்தில் 138 மக்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. குறிப்பாக குசஸ்தான் ப்ராவினன்ஸ், அதாவது சதன் ஈரான் பகுதியில் 138 பேர் பக்கம் கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈரான் என்ன அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வருது என்றால் இதுவரை 4700 பஜித் ஃபோர்ஸ் வந்து இறந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு பாக்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவுப் பொருளை வெடிச்சிருக்குங்க அப்படின்னு சொன்னேன். பட் அது ஈரான் தனது ஸ்ட்ரிக்டாக தனது கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்காங்க. சிறிய தகவல் கூட வெளியே வரல. நான் ஆனால் கான்ஃபிடென்ட் ஆகிறேன், அந்த தகவல் கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம் ஏதாவது ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகும். ஆனால் இன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த பஜித் ஃபோர்ஸ்னால் அந்த செக் போஸ்ட்டில் மீது எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் 4700 பேர் இறந்து போனதாக வந்து கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃபோட்டோ எடுத்து எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்கன்னு வெளியிடுறதுனால தான் தாக்கல் நடத்துகிறாங்கன்ற அடிப்படையில் இப்படி ஒரு கடுமையான சட்டம். இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இதுக்கப்புறம் சுங்க கட்டணம் வசூல் பண்ணவதான் சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. சுங்க கட்டணம் வந்து வசூல் பண்ணுறது என்பது இது பெரிய ஒரு சட்ட சிக்கல். ஒரு சர்வதேச கடல் பகுதியை தனக்கு சொந்தமாக்கி அங்கே ஒரு கேட்டு போட்டு வசூல் பண்ணுவது என்பது அது சரியாக ஆகாது. ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து இதே மாதிரி வெனிசுலாவை ஃபுல்லாக தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தால் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வெனிசுலாக்கிட்டேருந்து ஆயில் வாங்குறாங்கல்ல, அந்த ஆயில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸுக்கு என்னவோ நாங்கள் அதுதான் வாங்குகிறோம், நாங்கள் ஃப்ரீயாக வாங்கலைன்றாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதுதான் வாங்குகிறோம், பட் அவங்க தீவிரவாதத்தை கையில் எடுத்ததுனால தான்ற ஒரு விளக்கத்தை பார்க்க முடியுது. ஆனால் இதே அந்த கம்பேரிசனும் நம்ம எங்கே போனோம் அப்படின்னா, அதுக்காக நான் அமெரிக்கா பண்ணுறது கரெக்டுன்னு சொல்ல வரல. அமெரிக்கா பண்ணுறதும் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை தான். ஏன்னா கியூபா மீது ஒரு அடக்குமுறையை ஏவி இருக்கிறது மீதி எல்லாமே. கியூபா மக்களுக்கு பாவம் இன்றைக்கி தான் ஒரு 1.5 லட்சம் டன்னுக்கான அரிசி சீனா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஒரு 7 லட்சம் பேரலுக்கு மேலே டீசல் அண்ட் பெட்ரோல் ரஷ்யா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. மக்கள் பெருமூச்சு பெரும் நிம்மதி விட்டுருக்காங்க. இப்போ தான் எப்படா தனது வாழ்க்கை வந்து அடுத்த கட்ட மேம்படுறது. சுத்தமாக வெனிசுலாவே நம்பி இருந்த கியூபாவுக்கு என்ன ஆச்சுன்னா,
வெனிசுலா முழுமையாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு போனதுனால கியூபா கடுமையாக பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அது ஒரு இனப்படுகொலைக்கு நிகழ்வு தான். அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க. பட் அதே கம்பேரிசனோட இதையும் பார்த்தோம் அப்படின்னா, சர்வதேச கடல் பகுதியில் நம்ம கேட்டை போட்டு வசூல் பண்ணோம் அப்படின்னா, அந்த நாட்டுக்கான எதிர்ப்புகளும் வெளுக்கும் அதிகமாக. ஐரோப்பா நாடுகள் இன்ன வரைக்கும் எதுக்கல அப்படின்னாலும், இதுக்கப்புறம் இதுக்கான கேள்விகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வசூல் பண்ணுறதுல யார் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு வராங்கன்னா, இந்தியா கடுமையாக பாதிக்கப்படுது. ஏன்னா நமக்கு வந்து 50% அந்த வழியிலேருந்து தான் வந்துட்டுருக்கு நம்ம இறக்குமதி பண்ணுற விஷயத்தில். அதை விட ஜப்பானுக்கு 72% இருக்குது, தென்கொரியாவுக்கு 65%, சீனாவுக்கு 50%, ஐரோப்பாவுக்கு 18%, அமெரிக்காவுக்கு வெறும் 2% தான். இருந்தாலும் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2%க்காக தான்ப்பா நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட்டு அவங்க தெளிவாகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஆன செலவுகள் எல்லாம் தனது இறக்கி ஆகணுன்ற மாதிரி இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. அப்போ குரூடாயிலோட விலை ஒரு பக்கம் ஏறும்போது இந்த வசூல் வேட்டை என்பது இன்னும் அதிகமான இன்னும் விலையேற்றத்தை கொடுக்குறதா அப்படின்ட்டு பார்க்கலாம். இல்லைன்னா முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் எடுக்கிறாங்க, அடிக்கிறாங்க. எந்த கப்பலாவது கொஞ்சம் அசைஞ்சதுன்னா முடிஞ்சது. இன்னைக்கு கூட பார்த்தோம்ல, யுஏஇனுடைய போர்ட்டில் கத்தாரினுடைய மிகப்பெரிய ஒரு கப்பல் ஒன்று ஏற்றுற வரைக்கும் கம்முன்னு விட்டுட்டாங்க. அது பாருங்கள், சீனா போயிட்டு ஈரான்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க, ஈரானும் சரின்னு இருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாக ஏற்றினதுக்கப்புறம் லோடு ஏற்றினதுக்கப்புறம் அடிச்சிருக்காங்க அதை. அதனால தான் கத்தார் வந்து இதெல்லாம் நாங்கள் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. அதெல்லாம் ஏற்கனவே குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த டீசாலினேஷன் பிளான்ட் அடித்தாங்கல்ல, அந்த பிளான்ட்டே வந்து 90% நாங்கள் அதை நம்பி இருக்கிறோம். பட் இது உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் ஃபெசிலிட்டிஸை மிகப்பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டுமே எங்கள் ஈரான் மீது வந்து சுமத்தியிருக்காங்க. இப்போ அதை தாண்டி ஈரானுக்குள்ளே நடத்தப்படுகிற தாக்குதல்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, ஜான்ஜியான் ப்ராவினன்ஸில் இன்றைக்கி காலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் 12 பேர் பக்கம் இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. கட்டிடங்கள் கிட்டத்தட்ட எலும்புக்கூடுகளாக காட்சியளிக்கிறது. மறுபடியும் இஸ்பஹான் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல். லென்ஜான் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லென்ஜான் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை முழுமையாக தாக்கல் நடத்தி அழைச்சிட்ருக்கோன்றாங்க. அதுக்கான பதிவுகளும் பார்க்க முடியுது. அப்புறம் அமெரிக்கானுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோன் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லிட்டு அந்த பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் யுஏஇனுடைய போர்ட் பக்கத்தில் கத்தானுடைய கப்பல் அல் ஷல்மி கப்பல் அடித்தாங்க இல்லையா. இந்த கப்பலுக்கு அப்புறம் இன்னொன்று அந்த ராஷ்டிர நூறாவில் சவுதி அரேபியாவும் இதே மாதிரி அந்த கப்பல் மீது அட்டாக் பண்ணிட்டாங்களாம். பட் சேதாரம் இல்லை, தடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. பட் தொடர்ந்து அந்த இடத்துல பதற்றமாக தான் இருக்குது. என்ன தான் அரபு நாடுகள் ஈரான் மீது ஒரு பக்கம் எதிர்ப்பாக இருந்தாலும் இன்றைக்கி இஸ்ரேலுக்குமே தனது கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக பாலஸ்தீன சிறை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் சட்டம், இந்த தூக்கு தண்டனை விதிக்கும் சட்டத்துக்கான ஒப்புதல் கொடுத்ததுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு OIC வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட நாட் குட் இஸ்ரேல் அப்படின்றாங்க. அப்போ OIC கூட்டமைப்பு என்ன சொல்ல வருகிறது என்றால், யாராக இருந்தாலும் எங்களுக்கு தப்புனா ஒன்று தான், நாங்கள் அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, ஏதோ ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுனால நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கிறோன்னு நினைத்து விடக்கூடாது. எங்களுக்கு நேர்மைனா நேர்மை தான், சரினா சரி தான், கேட்க வேண்டிய கேள்வி கேட்டே தீர்வுன்றதான் அப்போ OIC தரப்பில் வந்து சொல்கிறாங்கன்னு புரியுது. துரியா டெலிகாம் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய பகுதியை அடித்தாங்க, சேதாரமாக இருக்குது, ஆனால் கட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஓரளவுக்கு நிலைமையை வந்து கொண்டு வந்துடும்ன்றாங்க. இருக்கிற சூழ்நிலையை எப்படி வந்து நம்ம பிரச்சனை தீர்ப்பது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவது, ஈரானை சமாதானப்படுத்துவது எப்படி, நம்ம எப்படி இதில் சர்வே பண்ணுவது என்பது 2 நாடுகள் பயங்கர தீவிரமாக ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 10 டீ குடிச்சிருப்பாங்க, ஒரு 20 பிஸ்கட் பேக்கெட்டை வந்து காலி பண்ணியிருப்பாங்க. ஃபாரின் மினிஸ்டர் லெவல் மீட்டிங் இது. அந்த 2 அதிமுக்கிய நாடுகள் யார் அப்படின்னா, ஒன்று வந்து சீனா, இன்னொன்று வந்து பாகிஸ்தான். மிகப்பெரிய அளவுக்கான டிஸ்கஷன் பண்ணுறாங்க. தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணுறாங்க. தலைவரே போதும், டீ இதுக்கு மேலே எங்களால் போட முடியாது, எங்கள் நாட்டில் கேஸ் இல்லை, பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நிறுத்திட்டு வேறு டிஸ்கஷனே பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப நேரம் பேசி முடிச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்லையா, இந்த யுத்தத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் டாப் லிஸ்ட்டு UAE தான். ஏன்னா அவங்களுடைய இண்டெக்ஸ்லேயே வந்து 17.4% கிட்டத்தட்ட டவுன் ஆகிருக்கு. அதாவது ஷேரில் அடி வாங்கினதில் சொல்கிறேன் நான். அடுத்தது ஜெர்மனி -11%, மூன்றாவது நம்ம தான் -10.6%. இந்த குளோபல் மார்க்கெட்டில் ரொம்ப அடி வாங்கினா நம்ம தான். அதனால தான் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு கிட்டத்தட்ட $90-91 தான் இருந்தது. இப்போ நம்ம 94க்கே வந்துட்டோம். அடுத்தது சுவிட்சர்லாந்து, அப்புறம் ஃப்ரான்ஸ், சவுத் கொரியா, அமெரிக்கா -9.3%, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹாங்காங், UK,
சீனா பாருங்கள் -6.4, மெக்சிகோ கடைசியில் பிரேசில் 5.2%, எல்லா நாடுகளும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் இந்த உலகத்துக்கு அப்படின்னா, இனி அந்த சதன் லெபனானுக்கு மேலேயும் நாங்கள் எந்த அளவுக்கு முன்னேறோமோ அதுக்கு மேலேயும் நாங்கள் கண்டிப்பாக எல்லா கிராமத்தையும் எல்லா வில்லேஜிலும் கண்டிப்பாக நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. நாங்கள் வீடுகளை இடிக்காமல் தாக்கல் நடத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் இறுதியாக நாங்கள் வைக்கப்படுகிற ஒரே ஒரு கோரிக்கை அது ஹெஸ்புல்லா கையில் தான் இருக்குது. ஹெஸ்புல்லா அவர்கள் மக்கள் மீது அக்கறை இருக்கும் பட்சத்தில், அவர் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த யுத்தத்தை நிறுத்துவதாக அறிவித்தார்கள் என்றால் நாங்கள் தாக்குதலை உடனடியாக நிறுத்துகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. பட் ஹெஸ்புல்லா இது மாதிரி டைலாக்கை கேட்டு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஐயா இப்படி தாங்க ஐயா, நாங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோங்க ஐயா, நீங்கள் ஒரு வருஷம் கேப் விடாமல் எங்களை டெய்லி அடிச்சிங்களே ஐயா, அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா அப்படின்னு அந்த தரப்பில் கேட்பாங்க. இதனால் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய நடுநிலையான அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. லாஸ்ட் டைமே ஹெஸ்புல்லா என்ன பண்ணாங்கன்னா, அந்த இஸ்ரேல் தாக்கல் நடத்தினால பாதிக்கப்பட்ட வீடுகள் புனரமைப்பதற்கும் மறுவீடு கட்டுவதற்கான நிதி உதவிகள் அளிக்கப்படும் என்று அறிவித்த ஹெஸ்புல்லா கொடுத்து பாதி அளவுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க முடியல, ஃபண்டிங் ரிசோர்ஸ் இல்லை. ஏன்னா இவங்க பேங்கிங் சிஸ்டத்தை அடிச்சிட்டாங்க. அடுத்து அடித்ததுனால கொஞ்சம் ஃபண்டிங் இல்லாமல் தடுமாறிட்டாங்க. அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆயுதம் ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஃபண்டிங் இல்லாமலாம் தடுமாறல, அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஆயுதங்களை அனுப்புறது பார்க்கும்போது தான் தெரியுது இல்லை, ஒரு லெபனான் அரசாங்கத்தை கூட இந்த அளவுக்கு ஆயுதங்கள் இல்லைங்க ஐயா, ஆனால் ஹெஸ்புல்லா கிட்ட இந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்ப சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். பார்த்தா உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம் அது ஹெஸ்புல்லா. ஏன்னா உலக அரங்கில் நான் சொல்கிறேன் நான், அப்படி தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படின்னா அதுக்கு முழுக்க பேங்கிங் சிஸ்டத்திலிருந்து எல்லாமே தடை விதிச்சிருவாங்க. அதை எல்லாம் தாண்டி அவங்கக்கிட்ட மணி ரிசோர்ஸை கொண்டு வந்து ஆயுதங்கள் இந்த அளவுக்கு தயாரிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க மூளையை நம்ம இதை பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்றத இல்லை. சரி, ஓகே. அடுத்து இந்த வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன். நான் இந்த ஹெஸ்புல்லாவில் முன்னேறின படங்கள் ஒரு 2 இடத்துல பெரிய கொம்பு மாதிரி முளைச்சிருக்கு. மஞ்சள் கலராக இருக்கிறது எல்லாமே ஹெஸ்புல்லா இஸ்ரேலினுடைய நிலைகள் மீது முன்னேற விடாமல் அடிச்சிட்ருக்காங்க, கடுமையாக அடிச்சிட்ருக்காங்க. பச்சை கலராக இருக்கிறது எல்லாமே இஸ்ரேல் அவங்க மீது அடிக்கிறாங்க. ஸோ நிறைய இடத்துல முன்னேற விடாமல் அடிக்கிறாங்க, ரொம்ப டஃப்பு கொடுக்குறாங்க. இருந்தாலும் இவங்க கடுமையாக வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த பகுதிகளை மக்களை வெளியேற சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ லிட்டானி ரிவர் மட்டும் இல்லை, அந்த பக்கம் கோல் நீட்ஸுக்கு மேலேயும் பெரிய அளவுக்கான படைகள் ரொம்ப படுத்தீவிரமாக வேகமாக முன்னேறிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். அப்போ இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் இஸ்ரேல் ஃப்ரான்ஸுக்கு செக் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கிட்ட கொள்முதல் செய்யப்படுகிற அனைத்து ஆயுதங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஹோல்டு பண்ணுறோன்ட்டாங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி கூட கிட்டத்தட்ட சைன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரான்ஸுக்கிட்ட. இனி நாங்கள் ஃப்ரான்ஸை அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுறோம், நாங்கள் எங்கள் எதிரி நாடாக நாங்கள் சேர்த்திக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஃப்ரான்ஸோட தகவல். மார்க்கோ ரூபியோ அவர்கள், யார், அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் வெனிசுலானுடைய எதிர்க்கட்சி தலைவர் மச்சுடோ அவர்களை சந்திக்க போகிறாராம். மச்சுடோ அவர்களை சந்தித்து என்ன பேச போகிறாரு தெரியல, நம்ம ஒரே ஆனந்தத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ரோட்ரிகஸ் அவர்கள், வெனிசுலானுடைய தலைவர் ரோட்ரிகஸ் அவர்கள் ஓரளவுக்கு அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையாக தான் இருக்கிறாங்க. பட் இப்போ அது கொஞ்சம் டேஞ்சராக இருக்குல்ல. சரி, ஓகே, நல்லா தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஏன் எதிர்கட்சிகளை சந்திக்கிறாங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு வேட்டு வைக்கிறாங்கன்னு அர்த்தம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.